கோவையில் மேளதாளங்கள் முழங்க கோட்டை சங்கமேஸ்வரர் கோவில் தேரோட்டம். 63 நாயன்மார்கள் திருவீதி உலா, கைலாய வாத்தியங்கள் முழங்க பக்தி திருவீதி உலா, பலத்த போலீஸ் பாதுகாப்பு. கோவை மாநகரின் மிக பழமையான மற்றும் பிரசித்தி பெற்ற ஆன்மீக தலங்களில் ஒன்றான கோட்டை அருள்மிகு சங்கமேஸ்வரர் கோவில் தேரோட்டம் இன்று காலை பக்தி பெருக்குடன் மிக விமரிசையாக நடைபெற்றது. சித்திரை திருவிழாவின் சிகர நிகழ்வான இந்த தேரோட்டத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சிவா சிவா கோஷமிட்டு வடம்பிடித்து இழுத்தனர். தேவார பாடல்களின் இன்னிசையும் கைலாய வாத்தியங்களின் முழக்கமும் ஆன்மீக அனுபவத்தை பக்தர்களுக்கு வழங்கியது. இன்று காலை ஈஸ்வரன் கோவிலிலிருந்து தேரோட்டம் புறப்பட்டது. அலங்கரிக்கப்பட்ட தேரில் சுவாமி சங்கமேஸ்வரர் எழுந்தருள அவர்களுக்கு முன்னால் 63 நாயன்மார்களின் சிலைகளும் செங்கோலும் திருவீதி உலாவாக எடுத்து வரப்பட்டன. பாரம்பரிய சிவ வாத்தியங்கள் முழங்க ஓதுவார்கள் தேவார பாடல்களை பாட பக்தர்கள் பரவசத்துடன் தேரை இழுத்து சென்றனர். இந்த தேரோட்டமானது கோட்டைமேடு வீதி வழியாக சென்று உக்கடம் NH ரோடு மற்றும் பெரிய கடை வீதி வழியாக வலம் வந்தது. சரியாக 11:30 மணி அளவில் தேர் மீண்டும் நிலையை வந்தடைந்த போது கூடியிருந்த பக்தர்கள் கற்பூர ஆரத்தி எடுத்து தரிசனம் செய்தனர். மாநகரின் மிக முக்கியமான பகுதியான கோட்டைமேடு வழியாக தேர் சென்றதால் கோவை மாநகர காவல்துறை சார்பில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. துணை ஆணையாளர் கார்த்திகேயன் தலைமையில் நூற்றுக்கணக்கான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். அசம்பாவிதங்களை தவிர்க்கும் பொருட்டு வெடிகுண்டு கண்டறியும் நிபுணர்கள் மற்றும் மோப்பநாய் பிரிவு அதிகாரிகள் தேரோட்டம் நடைபெறும் பாதையெங்கும் முன்னதாகவே பலத்த சோதனைகளை மேற்கொண்டனர்.